சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அனைத்து மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் முன்கூடியே உங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் அப்டேட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருப்போம். ஜாயின் பண்ணிக்காங்க. உங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில். கண்டிப்பாக டிஷ் டிவி டிடிஹெச் சிறந்த பேக் ஒரு 4 பேக் இருக்குது. அந்த 4 பேக்கை நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும், என்ன சேனல்ஸ் வருது, அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது வெண்டு வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஷ் டிவி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு அதே மாதிரி உங்க நண்பர்களோட கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கூட டிஷ் டிவி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றதா இருந்தா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், எத்தனை சேனல்ஸ் வருது எல்லாமே இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க ப்ளீஸ். எங்க மோட்டிவேஷனுக்காக பெரிய மோட்டிவேஷன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். வாங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், என்ன சேனல் வருது தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டிடிஹெச் டிஷ் டிவி சிறந்த 4 பேக் இருக்கு. அந்த பேக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லியிருந்தீங்களா? அதே மாதிரி முதல்ல நம்ம தமிழா ஸ்போர்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்க 649 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக். ஓகேவா? அதே மாதிரி நீங்க 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருந்தா 1299 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 12 மாதத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருந்தா 2699 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 3 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 649 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 6 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 1299 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 12 மாதம் ஒரு வருடத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ண மாதிரி 2699 ரூபாய் நீங்க தமிழா ஸ்போர்ட்ஸ் பேக்கை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து ரீசார்ஜ் தகவல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, தமிழ் ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக், தமிழ் ஸ்போர்ட்ஸ் எஸ்டி சேனல் சம்பந்தப்பட்ட ரீசார்ஜ் தகவல் தான் இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1 மந்த் பாத்தீங்கன்னா 279 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 6 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க 1496 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க 12 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2899 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும் தமிழ் ஸ்போர்ட்ஸ் எஸ்டி சேனல்ஸ்க்கு. ஓகேவா? இந்த சேனல் லிஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களுக்கு எவ்வளவு சேனல்ஸ் வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இல்ல சார் எங்களுக்கு தெரியும்னாக்கா இப்பயே நீங்க சேனல் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னா கண்டினியூவா தொடர்ந்து வீடியோ பாருங்க. அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சேனல் லிஸ்ட் கூட தெரிஞ்சுட்டு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணா எவ்வளவு சேனல் வரும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இல்லைன்னா நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்க, என்ன சேனல்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகி போறீங்க. அப்புறமே எங்களுக்கு கமெண்ட்ல நீங்களே கேட்கறீங்க, சார் இந்த சேனல் வருமா அந்த சேனல் வரும். தொடர்ந்து பாருங்க ப்ளீஸ், லைக் பண்ணுங்க. நண்பர்களே, தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி சேனல் ரீசார்ஜ் திட்டங்கள் இது. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி பார்த்தோம். இது ஹெச்டி எவ்வளவு ரீசார்ஜ் பண்றோம்னு பாருங்க. இங்க ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 309 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும் தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக். அதே மாதிரி நீங்க 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருந்தா 1591 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஹெச்டி சேனல் ஹெச்டி பேக். ஓகேவா? இதுல 1 இயர் பேக் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 3 மந்த்ஸ் பேக் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒன்லி 1 மந்த் 6 மந்த் பேக் தான் தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக் இருக்கு. ஓகேவா? இன்னும் சிறந்த காம்போ பேக் வேணும்னா அது கூட தெரிஞ்சுக்காங்க. அப்புறமே சேனல் லிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. எது உங்களுக்கு சிறந்த பேக்கா தேர்ந்தெடுத்துட்டு. சார் எங்களுக்கு கம்மியான விலையில ரீசார்ஜ் பண்ணணும்னா இந்த பேக் உங்களுக்கு சிறந்த பேக்கா இருக்கும். 6 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 1099 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் கொடுத்துறாங்க, ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் கொடுத்துறாங்க, கிட்ஸ் சேனல்ஸ் கூட நம்மளுக்கு கொடுத்துறாங்க. இது ஒரு சிறந்த பேக்கா உங்களுக்கு இருக்கும். ஓன்லி 6 மாதத்துக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. தமிழ் ஸ்மார்ட் காம்போ எஸ்டி, தமிழ் ஸ்மார்ட் காம்போ எஸ்டி பேக். ஓகேவா? 1099 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணதா இருக்கும். டிஷ் டிவி டிடிஹெச் எதெல்லாம் இருந்தாலும் சரி இந்த 6 மந்த் பேக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இது காம்போ பேக், கம்மியான விலையில உங்களுக்கு எல்லா சேனல்ஸும் கவர் ஆயிடுது. ஓகேவா? இப்போ நாம சேனல் ரீசார்ஜ் எவ்வளவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சேனல் லிஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பண்ணா எவ்வளவு சேனல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கிரீன் பேல நான் 1 by 1 உங்களுக்கு தெளிவா புரியும்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான பேக்கை நீங்க தேர்ந்தெடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நண்பர்களே, எந்த பேக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த பேக்கு எத்தனை சேனல்ஸ் வருது அது கூட தெரிஞ்சுக்கணும் தானே. அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். எந்த பேக்கு எத்தனை சேனல்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குற சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருது. நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஸ்கிரீன் மேல கூட கொடுத்துருவோம் பாருங்க. இந்த விலை நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே நீங்க பெறலாம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மெயின் சேனல்ஸ் எல்லாமே நீங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. இங்க தமிழ் சேனல் சம்பந்தப்பட்ட எல்லா சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துறாங்க இங்க. ஓகேவா? சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, எல்லாமே நம்மளுக்கு எல்லா சேனல்ஸும் கவர் ஆயிடுது. இங்க சேனல்ஸ் ஐகான் கூட உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்க ஸ்கிரீன் நிப்பாட் ஆகுது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க நம்மளுக்கு மூவிஸ் அதிகமா எந்த சேனல்ஸ் கொடுக்குறாங்கன்னு இங்க பாத்தீங்கன்னா விஜய் சூப்பர், அதே மாதிரி கே டிவி, சன் லைஃப், ஜி திரை, இங்க ஜெய மூவிஸ், விஜய் படங்கள், இந்த சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு 5 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு 8 சேனல்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு 5 சேனல்ஸ் நம்மளுக்கு இங்க ப்ரொவைட் பண்றாங்க.
இங்கே நம்மளுக்கு பக்தி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு 11 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது போக நம்மளுக்கு இலவசமாக ஃப்ரீ சேனல்ஸ் கூட வருது. இலவசமாக ஃப்ரீ சேனல்ஸ் கூட நம்மளுக்கு அதிகமான சேனல்ஸே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இலவசம் நம்மளுக்கு நிறைய சேனல்ஸே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக் ரீசார்ஜ் பண்ணால் இந்த சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வரும். இவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாங்க அடுத்த பேக் சேனல் லிஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD சேனல் லிஸ்ட் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இங்கே ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. கொடுத்துருப்பேன் ஸ்க்ரீன் மேலே, தெரிஞ்சுக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த வேலை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் ஸ்போர்ட்ஸ் SD சேனல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்மளுக்கு 25 சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மெயின் சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? கிட்ஸில் பார்த்தீங்கன்னா 8-9 சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் நியூஸ் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மியூசிக் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சேனல்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் கொடுக்குறாங்க. சேனல் லிஸ்ட் கூட நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஸ்க்ரீன் மேலே இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. லைஃப் ஸ்டைல், டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இது தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD சேனல் லிஸ்ட். ஓகேவா? தமிழ் ஸ்போர்ட்ஸ் SD சேனல்ஸ் லிஸ்ட். இதே தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD நீங்க ரீசார்ஜ் பண்ணா இந்த சேனல்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD நீங்க ரீசார்ஜ் பண்ணா HD சேனல்ஸ் இந்த சேனல்ஸ் நீங்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD சேனல்ஸ் ரீசார்ஜ் பண்றதா இருந்தா இந்த சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். இங்க ஸ்கிரீன் மேல கூட தமிழ் ஸ்போர்ட்ஸ் HDக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அது கூட ஸ்கிரீன் மேல இருக்கு. இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணா இந்த HD சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இங்க பாத்தீங்கன்னா சன் டிவி. ஓகேவா? சன் டிவி, விஜய் டிவி HD வருது. ஜி தமிழ் HD கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஜய் சூப்பர் HD கொடுக்குறாங்க. இங்க KTV. ஓகேவா? இதுல KTV வந்துருது நம்மளுக்கு. தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD நீங்க ரீசார்ஜ் பண்ணா KTV கொடுக்குறாங்க. ஆனா SD KTV ஸ்கிப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வரும், செக் பண்ணி பாத்துக்காங்க. ஓகேவா? சன் மியூசிக் HD கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் HD கொடுக்குறாங்க. இங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 தமிழ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு HD கொடுக்குறாங்க. CNBC பிரீமியம் HD கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி இங்க ஹிஸ்டரி டிவி HD நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க சனாஸ் அந்த HD சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நேஷனல் ஜியோகிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா HD சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? நேஷனல் ஜியோ வைடு நம்மளுக்கு HD கொடுக்குறாங்க. நிக்கில் HD சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நம்மளுக்கு இந்திய சேனல்ஸ் HD சேனல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது போக நம்மளுக்கு SD சேனல்ஸ் எல்லாமே கூட நம்மளுக்கு வந்துடும். ஆமா ஃப்ரெண்ட், ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். HD ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். HD சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தமிழ் ஸ்போர்ட்ஸ் நீங்க HD பண்ணீங்கன்னா 15 HD சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சேனல் லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, டிஷ் டிவி டிடிஎஸ்ல கம்மியான விலையில ஒரு 6 மாதம் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக் உங்களுக்கு ஒரு சிறந்த பேக்கா இருக்கும். தமிழ் ஸ்மார்ட் கோம்போ பேக். ஓகேவா? நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் மேல கூட கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வேலை நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்க 16 தமிழ் சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் கோம்போ பேக்ல 16 தமிழ் சேனல்ஸ், கிட்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், மற்ற எல்லா சேனல்ஸ் இங்க ஒரு 6 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நியூஸ், இசை, மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு நம்மளுக்கு 6 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? மற்ற ஒரு 2 சேனல்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த சேனல்ஸ் தான் வரும் நம்மளுக்கு இந்த தமிழ் ஸ்மார்ட் கோம்போ பேக்ல. இது ஒரு சிறந்த பேக்கா இருக்கும். எங்களுக்கு கம்மியான விலையில கம்மியான சேனல்ஸ் எதனா பெஸ்ட் பேக் இருக்கா டிடிஹெச் டிஷ் டிவிலன்னா தமிழ் ஸ்மார்ட் கோம்போ பேக் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த பேக்கா அமையும். கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த விலை கொடுத்தா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறந்த பேக் தான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரியும்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.